ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீரா மைண்ட் வாய்ஸ். தேர்ஸ்டே எபிசோட் இன் பிக் பாஸ் ஹவுஸ். இன்னைக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான நிகழ்வுகள்லாம் நடந்ததுங்க. அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை தடவையாக விசிட் பண்ணுறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். இன்றைக்கி பார்த்தோன்னா மார்னிங் சாங்கு, இது இந்த வாரம் முழுக்கவே மணி சாங்கு தான். நோ மணி நோ ஹனிடா சாங்கு. அடுத்தது திவாகர் ஆரம்பிச்சிட்டாங்க. திவாகரும் கானா வினோதம், அவர் அந்த பேண்ட் ரொம்ப கீழே இறங்கி இருக்க அசிங்கமாக இருக்குது அப்படின்னு கானா வினோத் சொல்ல, அதை ஒரு பிரச்சனையாக எடுத்துக்கிட்டு அதை என்ன இப்படி பேசுகிறாரு, பேண்ட்டு கழண்டு போச்சுன்னு கிண்டல் பண்ணுறாரு அப்படின்லாம் திவாகர் பேச, அது ஒரு இஷ்யூவாக சட்டையை கட்டிட்டு எபிசோட் முழுக்க திவாகர் சட்டையை கட்டிட்டு வீட்டில் நின்றுட்டு இருந்தாருங்க. கேட்டால் சட்டையை கட்டிட்டு தானே குளிக்க போவேங்கிறாரு. எங்கள் வீட்டுக்கு உள்ளே போய் சட்டையை கட்டுங்க, சட்டையை கட்டிட்டு கிச்சனில் ஓப்பன் ஏரியாலையா நிற்பீங்க அப்படிங்கிறது எல்லாருமே கேட்கலாம். அவரோட அட்ராசிட்டி தாங்க முடியல, யாருமே அவரை கேட்கறது இல்லை, அவ்வளோதான். வினோத் திவ்யாட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இது அவர் சட்டையும் கட்டிட்டு பேண்ட் ரொம்ப கீழே இருந்தது, அதை போய் சொன்னால் இந்த மாதிரி திரிச்சு விடுறாரு, பேசுகிறேன்னு சொல்கிறாருன்னு சொல்ல. அவருக்கு பிடிக்கல அப்படின்னா 2 பேருமே நிறுத்திக்கோங்க, இதுக்கு மேலே கிண்டலாக பேசிக்காதீங்க, கார்டியலாக பேசிக்கங்க அப்படிங்கிற மாதிரி திவ்யா சொல்கிறாங்க. திரும்ப திவாகர் பேச, கொளுத்தி போட்டுட்டு இருக்காதங்கிற மாதிரி யாரோ கமெண்ட் அடிக்க, உடனே வியனா என்னமோ நாங்கள் வந்ததுலேருந்து நெகட்டிவாகவே பேசுகிறோன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு, நான் நெகட்டிவிட்டி பரப்பாதீங்கன்னு எங்களை சொல்லாதீங்க, நாங்கள் மட்டும் என்ன குழு மணாலிக்கா போயிட்டு வந்திருக்கோம். வேணா, நீங்கள் வெளியில் போய் நிறைய நெகட்டிவிட்டி பார்த்துட்டு வந்தது வீட்டுக்குள்ளே இருக்கிற இந்த 6 பேருனுடைய பிரச்சனை கிடையாது. உங்கள் கூடவே தான் வந்திருக்காங்க. ரம்யாவும் சரி, இவரும் சரி, யார் பிரவீன் ராஜ், பிரவீன் காந்தி, அவங்க எல்லாம் நார்மலாக தானே பேசிகிட்டு இருக்காங்க. அது அந்த பொண்ணு ஒரு மார்க்கமாக தான் இருக்குது இப்போ உள்ளே வந்ததுலேருந்து. நாங்கள் மட்டும் என்ன குழு மணாலிக்கா போயிட்டு வந்திருக்கோம் வெக்கேஷனுக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. வெளியில் விக்ரமும் சாண்ட்ராவும் பேசிகிட்டு இருக்காங்க வியனாவை பற்றி. ஒரு முடிவோடு தான் உள்ளே வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம டிஸ்கஷன்னு போனால் தானே அவள் வளர்ப்போம், லெட் அஸ் நாட் கோ இன் டு டிஸ்கஷன் அட் ஆல், அப்படியே அவளை கடந்து போயிடலாம். இவங்க என்னங்க பாவம் பண்ணாங்க? இவங்களுக்கு வெளி உலகத்தில் நடக்கிறது எதுவுமே தெரியாது. அங்கே என்ன பேசினாங்க, அவனை பேசினாங்க, இது பேசினாங்க, நீ அப்படி பண்ணது எனக்கு வெளியில் போனதுக்கப்புறம் இந்த மாதிரி தோணி இருக்கு, அதெல்லாம் இங்கே பேசுகிறது இட்ஸ் நாட் கரெக்ட். ஆனால் அவ்வளோ மெச்சூரிட்டி இருந்துருச்சுன்னா அவங்க ஏன் இவ்வளோ சீக்கிரம் வெளியில் போயிருக்க போகிறாங்க அப்படின்னு நமக்கு தோணினது. 12 மணிக்கு பார்த்தீங்கன்னா, இதுதாங்க செம்மையான ஒரு இது. இன்னைக்கு கெமியை கொண்டு ஸ்டோர் ரூமில் நிற்க வச்சுட்டு பிக்பாஸ் என்ன பண்ணினார், ஃபைனலிஸ்ட் 6 பேரையும் கன்ஃபெஷன் ரூமுக்குள்ளே கூப்பிட்டு ஒரு எக்ஸ் கண்டஸ்டன்ட் ஸ்டோர் ரூமில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்கள வீட்டுக்குள்ளே இருக்கிற யாருக்கும் தெரியாமல் ட்ரெஸ்ஸிங் ரூம்லேயோ பாத்ரூம்லேயோ ஒழிக்கக்கூடாது. வேறு ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சிங்கன்னாக்க, அது யாருமே கண்டுபிடிக்கலன்னா இந்த டாஸ்க் முடிஞ்ச உடனே பணப்பெட்டியில் 1 லட்சம் ரூபாய் பணம் சேரும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ இவங்க பயங்கரமாக டிஸ்கஸ் பண்ணுறாங்க என்ன பண்ணுறதுன்னுட்டு. கடைசியாக ஒரு கன்க்ளூஷனுக்கு வெளியில் பணப்பொட்டியை யார் எடுக்க போகிறீங்க, எடுக்கலைன்னா நீங்களே 6 பேருமா டிசைட் பண்ணி சொல்லுங்கள், எடுக்கலைன்னா 1 லட்சமாக குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னு பிக்பாஸ் சொல்லிட்டாரு அப்படின்னு போய் ஒரு ட்ராமா பண்ணலாம். அப்போ சாண்ட்ரா சொல்கிறாங்க, நான் வரலைன்னா யாருமே பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க, நான் யாரோடையும் ஒட்டுறது இல்லைங்கிற மாதிரி தான் இருக்கேன். நான் கெமியை கூட்டிகிட்டு போய் அந்த தலைவர் ரூமுக்கு பின்னாடி வியனா ஒளிஞ்சாங்கல்ல ஸ்கூல் டாஸ்கில், அந்த இடத்துல ஒளிச்சு வச்சிடுறேன். தலைவர் ரூமில் கட்டிலில் பின்னாடி ஒரு கேப் இருக்கும், அந்த இடத்துல ஒளிச்சு வச்சிடுறேன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி இவங்க வெளியில் போய் ட்ராமா பண்ண. சபரி கொஞ்சம் ஓவர் ஆக்டிங், எல்லாத்தையும் அப்படியே தூக்கி போட்டு என்னடா நான் எதுக்குடா போகணுங்கிற மாதிரி கொஞ்சம் ஆக்ட் பண்ண. எல்லாரும் மக்கள் அனைவரும் வெளியில் அந்த ஹெல்தி கிராசர் பெருங்காயம் ஏரியா, ஏன்னா அதுதான் கொஞ்சம் எக்ஸ்டெண்டடாக இருக்கும், வீட்டுக்குள்ளே பார்த்தா பெருசாக தெரியாதுங்கிற மாதிரியான ஏரியா, அங்கே போய் உட்கார்ந்து விட சாண்ட்ரா அழகாக உள்ளே போய், கெமி எங்களுக்கு டாஸ்க்கு, இதை முடித்தோன்னா 1 லட்சம் ரூபா பணப்பொட்டியில் சேரும், உங்களுக்கு ஓகேன்னா எங்களோட ஒத்துழைங்கன்னு நீட்டாக கிறிஸ்பாக அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி, கெமியும் ஷீ இஸ் வெரி ஸ்போர்ட்டிவ் ஃபார் எனி டாஸ்க்,
அழகாக அவங்கள கூட்டிகிட்டு போய் தலைவர் ரூம் இதில் பின்னாடி உட்காத்தி வச்சு அவங்களுக்கு இதெல்லாம் கொடுத்து டவல்லாம் கொடுத்து வாட்டர் கொடுத்து ஐயோ கம்ஃபர்டபுள்னு கேட்டு வந்துடுறாங்க. இத்தனை கலவரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம திவ்யா பொண்ணு போய் ஸ்டோர் ரூம் கதவை தட்டிகிட்டே இருக்காங்க. பாஸ் பாஸ் தரங்க தரங்க தரங்கன்னுட்டு. அம்மா வேலை முடிஞ்சாச்சுமா, எவ்ரி திங் இஸ் ஓவரா முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் அரோராவும் திவ்யாவும் தலை ரூமில் போய் உட்காந்து பேசுகிற மாதிரி அவங்க அந்த டவலையும் எடுத்து போடு, எனக்கு லைட்டாக குளிருதுன்ற மாதிரி சொல்ல அங்கே போட்டு வச்சுருந்த டவலையும் அவங்கக்கிட்ட கொடுக்க அவங்க போத்திக்கிட்டு உட்காந்துட்டாங்க. பிக் பாஸ் சும்மா இருப்பாரா? அவர் ஏதாவது கொளுத்தி போட வேண்டாமா? கூப்பிட்டு ஒரு டாஸ்க்கு கொடுத்தாரு. வீட்டை ஹோம் டூர் மாதிரி கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னுட்டு. ஹவுஸ் டூர் அழைச்சிட்டு போங்க, உங்களுக்கு இந்த வீட்டில் எங்கெங்கே எந்தெந்த முக்கியமான நிகழ்வுகள் நடந்திருக்கு, வீட்டை இப்போ கண்டஸ்டன்ஸு தலையில்லாத இந்த வாரத்தில் நீட்டாக வச்சுருக்காங்களா, எதையாவது மறைச்சி ஒளிச்சு வச்சுருக்காங்களாங்கிற மாதிரியெல்லாம் ஒரு லெட்டரை அனுப்ப சபரி ரொம்ப க்ளீனாக அந்த மறைச்சி வச்சுருக்காங்களாங்கிற இதை மட்டும் அழகாக வார்த்தையை மாற்றி படித்து க்ளீனாக முடித்து வாங்க ஹோம் டூருக்குன்னு மரணம் மொக்க பண்ணாங்க. ஹோம் டூரில் அது ரொம்ப மொக்கையாக இருந்தது. ஒரே ஒரு இது என்னென்னா, அந்த பாத்ரூம் ஏரியா போன உடனே பாருவும் சாண்ட்ராவும் பேசி கொண்டிருந்த ரம்யா ஒரு விஷ பாம்பு, அது மறுநாளே என்னை கட்டி பிடிச்சி அழுதது. இந்த இடத்துல அந்த நிகழ்வு எனக்கு ரொம்ப மனசுக்கு ஹர்ட்டிங்காக இருக்குது அப்படின்னு ரம்யா ஜோஸ் சொல்ல, அவங்க உண்மையிலேயே அதை பார்த்தாங்களையா பார்க்கலையா அப்படின்னு நமக்கு சந்தேகம் வர, அது ஒன்று மட்டும்தாங்க இருந்தது. வேறு யாரும் எதுவும் வியன்னா தவிச்சிட்ருக்காங்க. இது எப்படிப்பட்ட டாஸ்க்கு தெரியுமா, இது அங்கங்கே எல்லா இடத்துலையும் வன்மத்தை நம்ம கக்கலாம், அப்படியே கொட்டலாம், அப்படியே டாஸ்க்கு சூப்பராக போகும். இந்த டாஸ்க்கு மேலே கான்சன்ட்ரேஷன் கிடையாதுமா, உள்ளுக்குள்ளே வேறு ஒரு டாஸ்க்கு போயிட்டுருக்கு. அடுத்தது பிக் பாஸ் கூப்பிட்டு டாஸ்க் 1 நீங்கள் முடிச்சிட்டீங்க வெற்றிகரமாக, ஸோ உங்களுக்கு 1,00,000 ரூபாய் பொட்டியில் போடுறோன்னு உடனே வியனா, அந்த ப்ராங்கா முதல்ல பண்ணீங்கல்ல இல்லைங்க அதுதானே கேட்க, இந்த ஹோம் டூரை பற்றி சொல்கிறாருப்பா பிக் பாஸ் அப்படின்னு மற்றவங்க ஒரு சில பேர் சொல்ல அத்துடன் முடிந்தது. ஆனால் டாஸ்க் இன்னும் முடியலை, பார்ட் 2 இருக்குது அப்படிங்கிற மாதிரி தொக்கு வச்சுட்டாரு பிக் பாஸ். பாவம் கெமிக்கு அர்ஜெண்ட்டாக பாத்ரூம் போகணும் அப்படின்னு சொல்ல, எகெயின் அதற்கும் இவங்க அத்தனை பேரையும் வெளில அழைச்சிட்டு போயிட்டு திவ்யா மட்டும் உள்ள நான் கிச்சனில் வேலை செய்கிற மாதிரி நின்றுக்கிறேன்னு சொல்லி அழகாக கெமியை அழைச்சிட்டு போய் சூப்பர் டீலக்ஸ் ரூமில் இருக்கிற பாத்ரூம், ஏன்னா காமன் பாத்ரூம் வந்தால் தெரிஞ்சிடும், அந்த பாத்ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போய் அவங்க பாத்ரூம் போயிட்டு உள்ளே திரும்ப போய் உட்காந்துட்டாங்க. அதுவும் யாருக்கும் தெரியாது. நல்ல பயங்கர ஸ்போர்ட்டிவ்னஸ் கெமிக்கும் 4 காலில் தவழ்ந்துட்டே போயிட்டு வந்தாங்க. அதையும் முடிச்சாச்சு. அடுத்தது எகெயின் கன்ஃபெஷன் ரூமுக்குள்ளே கூப்பிட்டு அப்படியே மணக்க ஒரு பிரியாணி, ஏன்னா பிரியாணினா ஒரு ஸ்மெல்லு பயங்கரமாக இருக்கும், அப்படி ஒரு பிரியாணியை கொடுத்து அது கூடவே அதுக்கான ஏதோ இதெல்லாம் கொடுத்து இதை நீங்கள் ஃபைனலிஸ்ட்டில் 3 பேரும் கெமிக்கும் சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு பிக் பாஸ் சொல்ல, இது வீட்டில் இருக்கிற யாருக்குமே தெரியவும் கூடாதுன்னு சொல்ல, திரும்ப என்னத்தை பண்ணுறதுன்னு மண்டையை உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. திவ்யா ஒன்று சொல்ல, அரோரா ஒரு பாயிண்ட் சொல்ல, கடைசியில் சபரி சொல்கிறாரு, இங்கே பாருங்க, நம்மளை ஃபைனலிஸ்ட் வர்சஸ் எக்ஸ் கண்டஸ்டன்ட்னு சொல்லிட்டோன்னா, டாஸ்க்குன்னு சொல்லிட்டோன்னா இவங்க எல்லோரும் குஷி ஆகிடுவாங்க. நம்மளை ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், என்னுடைய நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் என்ன, பிகாஸ் என்னுடைய நெகட்டிவ் என் ஒருத்தனுக்கு தான் தெரியணுங்கிறதுனால 6 பேரும் வெளியில் ஒன்றா வரமாட்டாங்க, ஒத்தொத்தரையாக கூட்டிகிட்டு போய் எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு வெளியில் கார்டன் ஏரியாவுக்கு கூட்டிகிட்டு போய்டுறேன், அதுக்குள்ளே நீங்கள் வேலையை முடிங்கன்னு சொல்ல, சூப்பராக எல்லாரும் வெளியில் டாஸ்க்குன்னு உடனே என்ன டாஸ்க்கு அப்படின்னு கேட்டாங்க. என்னை பற்றின பாசிட்டிவ் நெகட்டிவ் எங்களுக்கு நீங்கள் ஓட் பண்ணணும், உங்கள் 6 பேரில் யாருக்கு நிறைய ஓட் வருது அப்படின்னு நாங்கள் பார்க்கணுன்னு சொல்லியிருக்காரு பிக் பாஸ். ஸோ கார்டன் ஏரியா வாங்கன்னு திரும்ப அதே ஹெல்த்தி கிராசர் பெருங்காயம் கார்னருக்கே கூட்டிகிட்டு போய் எல்லாரையும் கீழே அழகாக இதில் உட்கார வச்சுட்டு, பீன் பேக்கில் உட்கார வச்சுட்டு, ஈவன் சோஃபாலேருந்து பார்த்தா கூட வீடு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு செம்மையாக பிளான் பண்ணி, இவங்களும் ரொம்ப மும்முரமாக சபரியை பற்றி வெளியில் பார்த்தது, வெளியில் வாங்குகிற ஓட்டு,
நான் வெளியில் போனதுக்கப்புறம் இந்த சீனில் இது பார்த்தேன், எதுவுமே வேணாம். நீங்கள் இந்த வீட்டில் என் கூட இருந்திருக்கீங்க, அதை வச்சு மட்டும் என்னுடைய பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன, எனக்கு எவ்வளோ ஓட் போடுவீங்க நீங்கள், அதை மட்டும் சொல்லுங்கன்னு சொல்ல எல்லாரும் ரொம்ப மும்முரமாக சொல்லிட்டு இருக்கும்போது உள்ளுக்குள்ள கானா வினோத், திவ்யா, அரோரா ப்ளஸ் இவங்களுக்கும் கெமிக்கும் ஒரு பிளேட்டில் போட்டு கொடுத்து அருமையாக பொறுமையாக நிதானமாக அழகாக சாப்பிட்டு முடித்து, பிக்பாஸ் வேறு இதில் குசு குசுன்னு பேசுகிறாரு. அப்படியே லைட் வாய்ஸில், என்ன கெமி நல்லா இருந்துச்சா அப்படின்னு கேட்க, சூப்பராக இருக்குது பிக்பாஸ்னு கெமி சொல்ல, இதுக்குவே திவ்யா பேனு கத்த, அப்பத்தா கத்தாத, நானே மெதுவாக பேசுகிறேன், ரகசியம் பேசுகிறேன், நீ கத்தி ஊருக்கே சொல்லி கொடுத்துருவ போல இருக்கேன்னு சொல்லி, அப்பத்தா இந்த சீசன் 9க்கு சீக்ரெட் ரூமு கெமி ஒளிஞ்சிருக்கிற இந்த இடம்தான்னு பிக்பாஸை சேர்ந்து கமெண்ட் பண்ண நல்லா இருந்தது. ரொம்ப ஒரு மாதிரி ஃபன்னியாக இதுவாக இருந்தது. அதே மாதிரி பிக்பாஸ் கானா வினோத்தையும் சரி திவாகரையும் சரி, உங்களுடைய பேச்சில் நாகரீகத்தை கடைபிடியுங்கள், அநாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்தாதீர்கள்னு ஆல்ரெடி வார்ன் பண்ணிட்டாரு. இது முடித்த உடனே இவங்க சாப்பிட்டு முடித்த உடனேயே சரி போதும், இதுக்கு மேலே வச்சா தாங்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் லிவிங் ரூம் வர சொல்லி டாஸ்க் 2 நீங்கள் வின் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு இன்னும் 2 லட்சம் ரூபாய். ஸோ இந்த டாஸ்க் ஒன்றுத்தில் மட்டும் 3 lakhs தே ஹவ் ஓன். நேத்திக்கு விட்டதை இன்றைக்கி பிடிச்சிட்டோம் பிக் பாஸ் அப்படின்னு இவங்க சொல்ல 3 லட்சம் ரூபாய் இவங்களுக்கு கிடைக்கிது. அதுவும் வில் பி ஆடட் டு கேஷ் பாக்ஸ். அது முடித்த உடனே பிக் பாஸ் சொல்லிட்டாரு, டாஸ்க் 1 என்ன, டாஸ்க் 2 என்ன. இந்த வீட்டில் உங்கள் யாருக்கும் தெரியாமல் ஒரு எக்ஸ் கண்டஸ்டன்ட் வந்திருக்காங்க, அவங்கள மறைச்சி வச்சு அடுத்தது அவங்களுக்கு சாப்பாடும் போட்டு ஃபைனலிஸ்ட்லேருந்து 3 பேரும் சாப்பாடு சாப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி டாஸ்க்கை முடிச்சு வச்சுட்டு நீங்கள் வெளியில் வரலாம் அப்படின்னு சொன்ன உடனே கெமி வர எல்லாருக்கும் ஹாப்பி, ரொம்ப ஹாப்பி. இவங்க ஒளிஞ்சிருந்த நேரம் 4 மணி நேரமா, அவ்வளோ நாழி அந்த ஒரு சின்ன இடத்துல அவ்வளோ தன்னை குறுக்கிக்கிட்டு உட்கார்ந்துருந்துருக்காங்க கெமி. எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கு. வியன்னா, ஐயோ பிக்பாஸ் தடவையாக இந்த வீட்டில் ஒரு டாஸ்க்கை தோத்துட்டு நான் ரொம்ப அவமானப்பட்டுட்டு இருக்கேன்னு பயங்கரமாக ட்ராமா போட 2 லெவல் டாஸ்க்கு முடிஞ்சுது. ஸோ இவங்களுடைய பணப்பெட்டியில் மேலும் 3000 3 லட்சம் பணம் சேர்ந்தது. ஸோ 8 லட்சத்தி சில்லற இருக்குது இப்போது. அடுத்தது பார்த்தோன்னா கெமி லிவிங் ரூமில் சொல்கிறாங்க, எல்லாரும் இந்த வீட்டில் நிறைய நெகட்டிவிட்டி இருக்கும், நிறைய இது இருக்கும், எதை பற்றியும் கவலைப்படாமல் நீங்கள் பாட்டு உங்களுடைய கேமை விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்லிட்டு, வேறு யார் என்ன செஞ்சாலும் என்ன சொன்னாலும் கேர் பண்ணாதீங்க, இது செலிப்ரேஷன் வீக், லெட் அஸ் ஆல் செலிப்ரேட் அப்படின்னு பயங்கர பாசிட்டிவாக சொல்லிட்டு ஹாப்பி நோட்டோட இது பண்ணினாங்க. ஸோ உள்ளே மொத்த வன்ம குடவுன்னு பார்த்தா வியனா தான். மற்றவங்க எல்லாருமே எவ்ரிபடி இஸ் ஹாப்பி. திவாகர் ஸ்விம்மிங் பூலில் ஒரே அட்டகாசம், சோப்பு போட்டு ஷாம்பு போட்டு நடு இதில் லான் ஏரியாவில் உட்காந்து இது நின்று அதுக்கு இதெல்லாம் சொல்ல, சபரி இதுக்கு டாக்டர் தான் அனுப்பணும் இதை அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ண, திரும்ப இந்த சோப்பு ஷாம்பு எல்லாத்தோடையும் போய் ஸ்விம்மிங் பூலில் குதிக்கிறாரு. ரொம்ப கேவலமாக இருந்தது. அவர் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க, யாரும் எதுவும் சொல்லி பிரயோஜனமே இல்லை. அடுத்தது LBW டீம் உள்ள வராங்க. லவ் பியாண்ட் விக்கெட்டோ ஏதோ சம்திங் ஹாட் ஸ்டாரில் ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்கு. 100 எபிசோடாக ஒரு வாரத்துக்கு 4 எபிசோட் வரும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க அதில் விக்ராந்த் தான் மெயின் கேரக்டர். அது போக 3 கேர்ள்ஸு 3 பாய்ஸு எல்லாருமா வீட்டுக்குள்ளே வராங்க. அவங்களோட ட்ரெய்லர் போட்டு காமிச்சு எல்லாம் பண்ணி, அவங்களும் இந்த சீசன் நல்லா இருக்குது, நீங்கள் அதில் ஒரு கேர்ள் சொன்னது தான், இந்த சீசன் பயங்கர பாப்புலராக இருக்குது, பாசிட்டிவாக நெகட்டிவாக நீங்கள் யோசிக்காதீங்க அப்படின்ன உடனே இவங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும், சரி பயங்கர நெகட்டிவாக தான் போயிருக்கு போல இருக்குன்னுட்டு எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லிவிட்டு இவங்கக்கிட்ட ஒரு 5 லட்சம் கேஷ் பாக்ஸில் நான் பணம் போடுறதுக்கு தயாராக இருக்கேன், ஆனால் நீங்கள் யாரும் அதை சேர்க்க மாட்டேங்கிறீங்களேன்னு பிக்பாஸ் காலம்பரையே கமெண்ட் பண்ணார். இவங்கக்கிட்ட ஒரு 5 லட்சம் கொடுத்து கேஷ் பாக்ஸில் சேர்க்க சொல்ல,
தற்போதைய நிலவரம் 13,18,500 ரூபாய்கள் இருக்குது அதுக்குள்ள. அவங்க கிளம்பிட்டாங்க. அடுத்தது ரம்யா வந்து திவ்யா, வினோத், வியனா கிட்ட நான் இந்த மாதிரி சொன்னேன். ரம்யா போய் சாண்ட்ராவும் ரம்யாவும் வெளியில் உட்காந்து பேசுகிறாங்க. நீங்கள் எப்படி சொன்னீங்க, மொதல் நாள் வந்து அவள் ஒரு பாம்புன்னு சொன்னீங்க, மறுநாள் வந்து என்னை கட்டி பிடிச்சிட்டு நீ போயிட்டா நான் என்ன பண்ணுவேன்னு அழுறீங்க. எந்த சாண்ட்ரா உண்மை அப்படின்னு கேட்க, நான் உனக்கு நீ என் கூட இருந்தேங்கிறதுக்காக நான் உன்னை பற்றி பேசாமல் இருக்க முடியுமான்னு இவங்க சொல்ல, அந்த பொண்ணு கேட்குறது அது உண்மையா இது உண்மையா, சிம்பிளான மேட்டர். இவங்க என்ன சொல்கிறாங்க, நான் உங்ககிட்ட பேசுகிறேங்கிறதுக்காக உன்னை பற்றி பின்னால் பேசாமல் இருக்க மாட்டேன். ரம்யா கேட்குறது இதுதான், நான் உங்ககிட்ட ரொம்ப தெளிவாக நல்லா பேசிகிட்டு இருந்தேன், அப்போ எனக்கு மூஞ்சிக்கு நிறைய சொல்லியிருக்கலாமே நீ ரம்யா, நீ இந்த மாதிரி பண்ணுற, பிகாஸ் உங்களுக்கு எனக்கும் என்றைக்குமே ஒரு இது இருந்தது கிடையாது. ஸோ நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா நான் அதை எடுத்துகிட்டு இருந்திருப்பேங்கிற மாதிரி தான் எனக்கு தோணினது. மேபி அவங்க வந்து சாண்ட்ரா மழுப்புற மாதிரி தான் தோணினது. எகெயின் சாண்ட்ராவினுடைய ஆட்டம் ஆரம்பம். அவங்க வந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. விக்ரமை கூப்பிட்டு வச்சுட்டு என்னை பற்றி மட்டும் குத்தம் சொல்கிறாங்க அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் பேச, ரம்யாவும் சொல்கிறாங்க, நானும் இந்த வீட்டில் யாரையும்லாம் நம்ப மாட்டேன், ஆனால் எதுவாக இருந்தாலும் மூஞ்சிக்கு நேரம் தான் நான் சொல்லுவேன்னுட்டு. வியனா வந்து பயங்கரமாக, ஐயோ அவங்க ஆடுற ஆட்டம் இருக்கே. அன்றைக்கி பாத்ரூம்குள்ளே வியனாவும் ட்ரெஸ் மாற்ற போனப்போ சாண்ட்ரா உள்ளே வந்து அழுதாங்க. தட் இஸ் ட்ரூ. அவங்க வந்து திவ்யாவையும் பிரஜினியும், நான் வந்து பிரஜினை வந்து ஐ ஃபீல் இன்செக்யூர்னு சொன்னாங்க, ஐ ஃபீல் பொசசிவ்னு சொன்னாங்க அப்படின்னு விஷயத்தை போட்டு உடைக்க, திவ்யா வந்து ஏய் சி இவ்வளோ அசிங்கமாலாம் பேசாதீங்கன்னு சொல்ல, ரம்யா இவளுக்கு ஒன்றுமே புரியலடிங்க, அவங்களுக்கு புரியவே வேணாமே, எதுக்கு இதை கொண்டு வந்து திவ்யாவுக்கு மண்டையில் போடுறீங்க அப்படின்னு தான் கேட்க தோன்றுறது நமக்கு. அவங்க சொல்லிட்டாங்க, திவ்யா அவள் புத்தி அவ்வளோதான்னா நான் அதெல்லாம் கேட்டு அழமாட்டேன், ஆச்சி உன் புத்தி இவ்வளோதான் போன்னு நான் பாட்டி என் வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கேமராமேன் ஒரு கவர் பண்ணார் பாருங்க, உள்ளுக்குள்ளே அந்த ஃப்ளார் பெட்டில் ரம்யா, வியனா அண்டு திவ்யா உட்காந்துருக்காங்க. கிளாஸில் பின்னாடி அவங்களுக்கு பின்னாடி கார்டன் ஏரியாவில் பீன் பேக் போட்டு சாண்ட்ரா உட்காந்துருக்காங்க. நல்லா இருந்தது அந்த கவரேஜ், அழகாக ஒரே ஃப்ரேமில் கொண்டு வந்தார். திவ்யா இஸ் வெரி கிளியர், ஷீ இஸ் வெரி மெச்சூர். வியனாவும் ரம்யாவும் எதுக்கு இந்த விஷயத்த போட்டு கொடுத்துருக்கணும்னு தான் நமக்கு தெரியல. அவங்க பேசாமல் இருந்திருக்கலாம், வெளில வந்து இவங்க பார்த்துக்கட்டும், டீல் பண்ணிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்கிறது, வினோத் வந்து 18 லட்சம் ரூபாய் கேஷ்பேக்ஸ் எடுத்து வெளியில் போயிட்டாரு. அதற்கு காரணம் அரோரா தான். பிகாஸ் அவருக்கும் அரோராக்கும் நடந்த ஒரு கான்வர்சேஷனை போட்டு பயங்கரமாக போயிட்டுருக்கு. வினோத் உண்மையிலேயே எடுத்தாரா? பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மக்களே சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.